அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய அளவில் மலர் மருத்துவத்தை கொண்டு போய் சேர்ப்போம். வீட்டுக்கு ஒரு மலர் மருத்துவரை உருவாக்குவோம். நான் சிவசங்கரி, மனநல ஆலோசகர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர், பேச் ஃப்ளவர் தெரபிஸ்ட், லைஃப் சென்டர், ராஜபாளையத்துலேருந்து இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூரிலிருந்து. ஸோ கோயம்புத்தூர் டைரக்ட் கன்சல்டேஷன் இது நம்மளோட ஆஃபீஸ். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கிளமட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஜென்ரலாக கிளமட்டிஸ் மருந்து யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு பகல் கனவு காண்பவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீ நோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனாலே ஒரு டே ட்ரீமராக இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து குழந்தைகள் வந்து சரியாக படிக்கலை அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு இதை பரிந்துரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளோட சேனலே கூட ஒரு இதில் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த கிளமட்டிஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து டிசீஸோட நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புரிதலுக்காக, அதாவது நம்ம வந்து ஏதாவது இப்போ ரீசண்டாக நமக்கு வந்து இப்போ தான் ஏதோ ஒரு டிசீஸ், ஓகேங்களா, அது ஒரு டயபெட்டிக்காக இருக்கலாம், இல்லை வந்து அவங்களுக்கு ஒரு பிபி அப்படின்னு இருக்கலாம். ஸோ அது வந்து இப்போ தான் ரூல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிபி இருக்குன்ற ஒரு விஷயத்தை இப்போ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சூழலில் இந்த கிளமட்டிஸ் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இந்த மாதிரி செய்திகளை கேட்டோடனே நான் டயபெட்டிக் ஆகிட்டேனா, எனக்கு வந்து இந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி புதுசாக தன்னுடைய உடல் சார்ந்த ஒரு டிசீஸ் பற்றி கேட்கும் பொழுது எல்லோருக்குமே என்ன ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா, அது சார்ந்த பயம், இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ, பல இடத்துல கேட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஓட ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த கிளமட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஆட்படுவோம். ஸோ அந்த டைமில் அந்த பிகினிங் ஸ்டேஜில் வந்து நீங்கள் கிளமட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 1 வீக் மட்டும் எடுத்திங்கன்னா, அவங்க சொன்ன எவ்வளோ பெரிய டிசீஸாக இருந்தாலும் அது வந்து நம்ம மனசு வந்து பெருசாக பாதிக்காது. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்னென்ன வழிமுறைகள் நம்ம செய்யணுங்கிறத வந்து தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவும். நான் பெரும்பாலும் யாராவது வந்து, மேம் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் வந்து அந்த ரூல்ட் அவுட் பண்ண அந்த ஒரு மெடிசன் வந்து நான் எடுக்க விரும்பலை, நான் அதுக்கு பதிலாக வந்து இதை வந்து உணவில் சரி பண்ண நினைக்கிறேன், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா, நான் மாத்திரை எதுவுமே போடக்கூடாது, இப்போ ஒரு தடவை மாத்திரை தொட்டால் நான் லைஃப் லாங் தொடணுமா, இப்படியெல்லாம் வந்து புலம்புவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து கிளமட்டிஸ் கொடுத்துட்டு அவங்கள வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி வந்து அவங்களோட ஃபுட் எடுத்துகிட்டு போகணும், ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க மனநிலையை எப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரிலாம் எஜுகேட் பண்ணோம் அப்படின்னோம்னா அதை ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க, ஸ்ரத்தை எடுத்து அதை செய்யவும் செய்வாங்க. ஏன்னா அது தெரியாமையே யாராக இருந்தாலும் அதை கேட்டதும் அந்த ஒரு மனநிலையும் அவங்களுக்கு வரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீக் இன்னிலேருந்து சாட்டர்டே இன்னிலேருந்து கரெக்டாக 1 வீக் வந்து நான் கோயம்புத்தூரில் நம்மளோட ஆஃபீஸில் தான் இருக்க போகிறேன். நம்ம ஆஃபீஸ் கவுண்டம்பாளையம் ஜெயநகரில் இருக்குது. ஸோ நிறைய பேர் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ புக் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க. அது மாதிரி நான் இருக்கக்கூடிய இந்த 1 வீக்லேயும் நான் புக் பண்ணலை, பட் நான் நேரில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வரலாம். இங்கே வந்து நம்ம ஹீலிங், மலர் மருத்துவ ஆலோசனை, அதுக்கப்புறம் பிஎல்ஆர் தெரப்பி, ஸோ இந்த மாதிரி 3 விஷயங்களையும் பண்ணுறதுக்கான செட்டப் எல்லாமே நம்மக்கிட்ட இங்கே இருக்குது. ஸோ தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் புதுசாக ஒரு தகவலோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.